ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வாரத்தோட ரெஃப்ரெஷிங் ஒர்க்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நேற்று நைட்டே வந்து எல்லா க்ளீனிங் ஒர்க்கும் முடிச்சாச்சு. அதாவது பாத்ரூம் க்ளீனிங், ஸ்டோர் ரூம் டீப் க்ளீனிங் இது எல்லாமே முடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வாரத்துக்கு தேவையான ரெஃப்ரெஷிங் ஒர்க்ஸ் மட்டுமே, அதாவது இந்த பித்தளை பாத்திரம் கிச்சனில் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் இந்த செடிக்கெல்லாம் தண்ணி மாற்றுறது, ஃபிஷ் தொட்டிக்கு வந்து தண்ணி மாற்றுறது, அடுத்து இந்த கொஞ்சம் ரெஃப்ரெஷிங் ஒர்க்ஸ் இருக்குது, அதை மட்டும் முடிச்சிடலாம். அதை இந்த வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம். ஃபேஸில் பிம்பிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க. நான் வந்து ரெகுலராக எப்பொழுதும் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆலோவேரா ஜெல் மட்டும் தான். அதை வந்து மாய்ஸ்சரைசர் மாதிரி ஃபேஸ்க்கு, ஸ்கின்னுக்கும் சரி, ஹேருக்கும் சரி, ரெண்டுக்குமே அதான் யூஸ் பண்ணுறேன். ஹேருக்கு வந்து ரெகுலராக வந்து ஆயில் அப்ளை பண்ணுற வேலையே கிடையாது. ஏதாவது மந்த்லி ஒன்ஸ் வந்து ஆயில் அப்ளை பண்ணுவேன், அவ்வளோதான். மற்றபடி டெய்லி வேரில் வந்து இந்த கொஞ்சம் வெட்டாக இருக்கிற ஹேரில் இந்த ஆலோவேரா ஜெல் அவ்வளோதான். இது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 4 to 5 இயர்ஸாக யூஸ் பண்ணுறதுனால நல்லாவே இருக்குது, ரிசல்ட்ஸும் நல்லாயிருக்கு. நீங்கள் யாராவது வேணும்னா யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த பார்த்திங்கன்னா, இந்த வாரத்துக்கு தேவையான இந்த ரெஃப்ரெஷிங் ஒர்க்ஸ் இங்கே இருந்த முன்னாடி ஒரு அகேலமினியா வச்சுருந்தேன் இந்த இடத்துல. அது கொஞ்சம் ஒரு 1 வீக் 10 டேஸ் ஆகிடுச்சுங்கிறதுனால சன்லைட் அதுக்கு தேவைப்படுது. அது சும்மானே மாற்றி மாற்றி வைக்க முடியாது அப்படிங்கிறத எடுத்து வெளியில் வச்சு இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டும் இந்த பிளான்ட்டும் வந்து இந்த இடத்துல வச்சுட்டேன். நீங்கள் யாராவது வீட்டில் வந்து ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்குறீங்களா? அது பார்க்குறதுனால என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது? உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எப்படிலாம் வந்து எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் ஒரு சில ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு நாளைக்கு 6 to 7 ஹவர்ஸ்லாம் வந்து ஃபோன் பார்க்குற மாதிரி ஆகிடுச்சு. அது ஃபோனில் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. அண்ட் இட் ஹேஸ் ஆல்சோ ஸ்டார்டட் டு அஃபெக்ட் மை டெய்லி ரொட்டீன் லைஃப். இது வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஐ ஹவ் ஸ்டார்டட் டு டூ சம் ஆக்டிவிட்டீஸ் டு என்கேஜ் மை செல்ஃப். அது என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மைண்ட்ஃபுல் திங்கிங். ஐ வில் ஆல்வேஸ் திங்க் தட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இட் ஹேப்பன்ஸ் ஃபார் மை குட் பர்பஸ் ஒன்லி. எல்லாமே நன்மை, எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஃபஸ்ட்டு நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா, எனி டைம் ஐ வில் ட்ரை டு என்கேஜ் மை செல்ஃப். ஏதாவது ஒரு வேலையில் நான் என்கேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் நான். அது க்ளீனிங் ஒர்க் ஆகட்டும், இல்லை குக்கிங் ஒர்க் ஆகட்டும், இல்லை பொட்டிக் ரன் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலுமே சரி, ஐ எம் ட்ரையிங் டு என்கேஜ் மை செல்ஃப். நீங்கள் இந்த மாதிரி உங்களை என்கேஜாக வச்சுக்கிறதுக்கும் ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுறதுக்கும் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. அண்டு க்ளீனிங் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரே நேரத்தில் எல்லாமே செஞ்சிங்கன்னா இட் வில் பி ஃப்ரஸ்ட்ரேட்டிங். அன்னைக்கு செஞ்சு முடித்துடலாம், ஆனால் நெக்ஸ்ட் டைம் அதை செய்யணும்னு தோணும்போது நமக்கு பெரிய மலைப்பாக வந்து முடியும். ஸோ இன் ஆர்டர் டு மேக் இட் ஈஸி, நான் வந்து ஒவ்வொரு வாரமும் ஆல்டர்னேட்டிவாக ஒவ்வொரு ஏரியா வந்து க்ளீன் பண்ணுவேன். இப்போ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா வந்து அந்த கிச்சன் ஏரியா, ஹால் ஏரியாலாம் வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பித்தளை பாத்திரம், கிச்சனில் யூஸ் பண்ணுற இந்த பித்தளை பாத்திரம், அப்புறம் ஸ்டோர் ரூம் வந்து க்ளீன் பண்ணுறது, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு வாரம் வச்சுப்பேன். நெக்ஸ்ட் வீக் வேறு ஒரு பெட்ரூம் க்ளீன் பண்ணுறது, புக் ஷெல்ஃப் க்ளீன் பண்ணுறது, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வேலை பிரித்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு மேக்ஸிமம் 1 ஹவர் தேவைப்படும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நிறையா தேவைப்படாது. இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் எனக்கு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அந்த சோம்பேறித்தனம் இல்லாமல் ஒரு ஆக்டிவாக ஜென்யூனாக அதை வந்து பண்ண முடியுது. நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். க்ளீனிங் இஸ் நாட் அன் அப்சஷன். அது வந்து ஒரு அப்சஷன் அப்படின்றத விட இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் க்ளீனிங் த நெகட்டிவ் எனர்ஜி. அந்த மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். எப்போவாவது நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு வந்து மோட்டிவேட்டிங்காகவே இல்லை, அந்த மாதிரிலாம் நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணும்போது ஐ வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் டு க்ளீன் த திங்ஸ் அரவுண்ட் மீ. அந்த மாதிரி நான் திங்ஸை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா ஐ வில் ஜஸ்ட் ரிசீவ் த பாசிட்டிவ் ஆர் ஆஃப் த ஹோம். அது அப்படியே எனக்கு ரிசீவ் ஆகிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் க்ளீனிங் அப்படின்னா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ க்ளீனிங் மை இன்னர் செல்ஃப். எனக்கு நானே வந்து ஒரு பூஸ்டப் பண்ணிக்கிற மாதிரி தான் நான் நினப்பேன். கிளட்டரை வீக்லேருந்து நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அந்த ஃப்ரெஷ்னஸும் உங்களோட அந்த மைண்டையும் அந்த மோட்டிவேஷனையும் பூஸ்டப் பண்ணும். இட் இஸ் இன்டைரக்ட்லி கனெக்டட் வித் அவர் மோட்டிவேட்டட் மைண்ட். நம்ம எனி டைம் வந்து அப்சைட் பாசிட்டிவாகவே இருக்கணும் அப்படின்னா
தேர் ஷுடன்ட் பி எனி நெகட்டிவ் அப்டக்கிள்ஸ் இன்சைட் த ஹவுஸ். யூ ஹாவ் டு க்ளீன் தட். அந்த மாதிரி தான் நான் வந்து க்ளீனிங்காகவே வந்து மெயினாக நான் பார்ப்பேன். நீங்க வந்து எவ்வளோ ஃப்ரீக்வென்ட்டா வந்து வீட கிளீன் பண்ணுவீங்க? என்ன மாதிரியான மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க? அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கிளீன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கும்போது, உங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்? ஒரு சில பேர் எடுத்த உடனே கரெக்ட்டா செஞ்சு முடிச்சுருவாங்க. ஒரு சில பேர் ப்ரோக்ராஸ்டினேஷன் தள்ளி தள்ளி போடுவோம். ஒரு 2 நாள் செய்வோம். நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு சொல்லி அப்படியே தள்ளி போட்டுட்டே போவோம். பட் ஒரு 1 வீக்ல வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சுருவோம். அந்த ப்ரோக்ராஸ்டினேஷனுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு யாராவது மென்ஷன் பண்ணுங்க. பிகாஸ் ஐ வாஸ் ஆல்சோ லைக் தட். ஐ யூஸ்ட் டு ப்ரோக்ராஸ்டினேட் திங்ஸ். நான் வந்து அடிக்கடி வந்து அன்னைக்கே வந்து செய்ய மாட்டேன் நானு. நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு சொல்லி ஐ வில் பி புஷிங் இட் அப் டு த டெட்லைன் டேட். இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து மாறியிருக்கேன். இட் ஹேஸ் ஹெல்ப்டு மீ இன் அ லாட் ஆஃப் வேஸ். பிகாஸ் வென் ஐ வாஸ் யங், நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் வந்து மற்றவங்கள பார்த்து தான் வந்து ஆச்சரியப்படுவேன். அவங்களுக்கு வந்து நிறைய திறமை இருக்குது, நிறையா படிக்கிறாங்க, நிறைய அறிவு இருக்குது, அவங்களால ஒரு விஷயத்தை க்ரியேட்டிவாக செய்ய முடியுது அப்படின்னு சொல்லி அப்படி தான் நான் நினச்சிருக்கேன். பிகாஸ் ஐ தாட் தட் தர் இஸ் நோ க்ரியேட்டிவிட்டி இன் மீ. எனக்கு வந்து க்ரியேட்டிவ் மைண்ட்லாம் எனக்கு கிடையாது. நம்ம வந்து அவ்வளோலாம் நல்லா படிக்கலை, நம்ம வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆள்லாம் இல்லை அப்படின்னு நான் சின்ன வயசில் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் இன்ஃபீரியர் ஃபீலிங் தட் ஹாஸ் ரிசல்டட் ஃப்ரம் மை ப்ரோகாஸ்டினேஷன். இதை நான் நிறையவே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ ஒரு ரீசன்ட் டைம்ஸில் நான் நிறைய ஃபீல் பண்ணது என்னென்னா, தேர் இஸ் க்ரியேட்டிவ், தேர் வாஸ் இன்பில்ட்டாகவே எனக்கு க்ரியேட்டிவிட்டி இருந்திருக்கு. பட் ஐ டிடன்ட் ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ரியலைஸ் இட். எனக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு கிடைக்கல. பட் இன் ரீசன்ட் டைம்ஸ் ஐ ஹாவ் டு தேங்க் மை ஹஸ்பண்ட் ஃபார் திஸ். He is helping me in a lot of ways to know who I am really. நான் எனக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, என்னென்ன பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத he is making me to realize. இதெல்லாம் எனக்குள்ளே இவ்வளோ இருந்திருக்குன்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னெல்லாம் சொல்லலாம் நான் நம்பியிருக்கவே மாட்டேன். ஆனால் இப்போ எனக்கு அது எல்லாமே வந்து என்னாலேயும் இவ்வளவும் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி தட் மேக்ஸ் அஸ் டு ரியலைஸ் who really we are. நீங்கள் இந்த மாதிரி யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா நம்மளோட சின்ன வயசில் நம்ம ஒரு பர்சனாலிட்டியாக இருந்திருப்போம். காலேஜ் படிக்கும்போது வேறு ஒரு பர்சனாலிட்டியாக இருந்திருப்போம். அண்டு இப்போ மேரேஜ் லைஃபுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, இன்னும் கம்ப்ளீட்டாக நம்ம வேறு ஒரு பெட்டர் பர்சனாக மாறி இருந்திருப்போம். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த அட்வர்சிட்டி. நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள் இட் இஸ் எ ஷேப்பிங் அஸ். நமக்கு வந்து சின்ன வயசில் அவ்வளோக்கா எக்ஸ்போஷர் இருந்திருக்காது, இந்த அளவுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி இருந்திருக்காது. ஸோ வி மைட் ஹாவ் டன் மெனி திங்ஸ் இன் அவர் லைஃப். பட் நவ் ஆஃப்டர் மெனி ரியலைசேஷன்ஸ் அண்ட் ஃபேஸிங் மெனி ப்ராப்ளம்ஸ் இன் லைஃப், வி மைட் ஹாவ் அச்சீவ்டு சர்டன் கைண்ட் ஆஃப் ஒரு மெச்சூரிட்டி நமக்கு வந்து வந்திருக்கும். அந்த மெச்சூரிட்டி வில் ஹெல்ப் நமக்கு வந்து நம்மளோட ரியல் பொட்டன்ஷியலை வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இந்த மாதிரி யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். யூஷுவல் இந்த சீசனில் வந்து பூ விலை கம்மியாக இருக்குது, அதனால தான் நான் வந்து பூ வாங்கி வச்சுட்ருக்கேன். இவளுக்கு வேறு வேலையே இல்லை, வாரம் பூ வாங்கி வச்சுட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. பட் ஐ லவ் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் எனக்கு வீட்டில் இருந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ப்ளஸ் அது அஃபோர்டபுளாகவும் இருக்குது. அந்த ரீசன்னால தான் நான் இப்போ அடிக்கடி வாங்கி வச்சுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த டெக்கரேஷன் பண்ணுற ஃப்ளவர்ஸ் எதுவுமே கிடைக்கல. இன்றைக்கி வந்து ரெட் ரோஸ் மட்டும் தான் கிடச்சிது. ஸோ அதனால ஒரு 5-6 ரெட் ரோஸ் மட்டும் வாங்கி வச்சுட்டு, லாஸ்ட் டைம் வாங்கின இந்த சோடியம் வந்து அப்படியே தான் இருக்கும். ஒரு ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா ஒரு 2 months வரைக்கும் அதை அப்படியே யூஸ் பண்ணலாம். ரூமில் ஒரு கண்ணாடி இருந்ததுன்னா நம்ம அடிக்கடி அதை கிராஸ் பண்ணும்போது நம்ம முகத்தை நாமளே அடிக்கடி பார்த்துப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இன்றைக்கி இந்த ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் நான் எப்போல்லாம் கிராஸ் பண்ணுறேனோ அப்போல்லாம் இந்த வந்து ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸை பார்க்கும்போது எனக்கே வந்து பூஸ்டப் ஆகும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே மெயின் ரீசன் நான் இதை அடிக்கடி வாங்கி வச்சுப்பேன். அட் லாஸ்ட் பார்த்திங்கன்னா, லேர்னிங் ஏ நியூ ஸ்கில். நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசில் ஏதோ ஒரு ஆசை, ஒரு கனவு இருந்திருக்கும். பெயிண்டிங்காக இருக்கட்டும், ட்ராயிங்காக இருக்கட்டும், டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க கற்றுக்கிறது, இந்த மாதிரி கண்டிப்பாக எல்லோரும் ஒரு இமேஜினேஷன் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அப்போ அதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்காம போயிருக்கலாம். ஆனால் இந்த டைமில் வந்து நிறைய எக்ஸ்போஷர், நிறைய வாய்ப்புகள் வந்து நமக்கு இருக்குது. நாம் அதை பயன்படுத்திக்கிட்டு நாமளே இதில் என்கேஜாக வச்சுக்கலாம். ஆனால் அப்படி அதுக்கு ட்ரை பண்ண போனோன்னு வைங்களேன், முதல்ல எல்லோரும் சொல்கிற ஒரே வார்த்தை, இந்த வயசில் நீ
இதை கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? இதை தான் எல்லோரும் சொல்லுவாங்க. ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி பிகாஸ் இட் இஸ் யூ ஹூ ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், நாட் அதர்ஸ். நம்ம என்ன பண்ணாலுமே ஏதாவது குறை சொல்ல தான் போகிறாங்க. நீங்கள் பாசிட்டிவாக செஞ்சாலும் சரி, நெகட்டிவாக செஞ்சாலும் சரி. ஏன்னா இந்த ஊர் வாயை மூட முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஆனால் நம்ம வந்து நம்மளோட மனசை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம செஞ்சோம் அப்படின்னா இட் வில் ஹெல்ப் அஸ் டு லீட் அ ஹாப்பி லைஃப். அட்லீஸ்ட் எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு திருப்தியாவது இருக்குமே தவிர, மற்றவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவங்க கடைசி வரைக்கும் நம்மளை சொல்லிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. ஸோ இட் இஸ் மை கைண்ட் அட்வைஸ். வாட் எவர் யூ லைக், ஜஸ்ட் கிவ் அ சான்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப் டு ட்ரை இட். உங்களுக்கு நீங்களே ஃபஸ்ட்டு ஒரு சான்ஸ் கொடுத்து அதை தயவு செஞ்சு கற்றுக்குங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, கிவ் அ சான்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்களே ஒரு சான்ஸ் கொடுத்து அதை கற்றுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்ச நிறைவை அனுபவித்து பாருங்கள். அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் இந்த விலாகோட நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் கண்டிப்பாக நான் பிளான் பண்ணியிருக்கிறது இந்த ஹோம் டூர் தாங்க. நானும் எப்படியாவது அதை எடுக்கணும்னு பார்க்குற முடிய மாட்டேங்குது. நெக்ஸ்ட் வீக் என்னோடய டார்கெட் வந்து இந்த ஹோம் டூர் தான். அந்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.